ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் காராமணி பயிரை வச்சு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடையல் செய்ய போகிறோம். காராமணியில் சுண்டல் செய்வோம், குழம்பு வைக்கலாம், அதே மாதிரி இன்னும் பலவிதமான ரெசிபிஸ் செய்வோம். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடையலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காராமணி, உப்பு, புளி, மிளகாய்த்தூள், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி. 2 கப் காராமணி எடுத்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஊற விடணும். ஒரு 8 hours ஊற விட்டு அப்புறம் தான் நம்ம பாயில் பண்ணுவோம். பட் இந்த காராமணி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஊற வைக்கிற அவசியம் இல்லை, ஊற வைக்கக்கூடாது. ஸோ இது நல்லா சூடு ஏறி வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். ஃப்ரை பண்ண காராமணியை இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னு 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கிளாஸி எஃபெக்ட் வந்தோடனே 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். 5 அல்லது 6 பூண்டை தட்டி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லாமே ஈவனாக வதங்கின உடனே இதை நம்ம வறுத்து வச்சுருக்க காராமணி கூட குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும். இது கூட உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புளி, 6 கப் தண்ணி, 2 கப் காராமணிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்டவ்வில் வச்சாச்சு. 4 அல்லது 5 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுங்க. விசில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு விசில் வந்துச்சு. இதே மாதிரி நான் ஒரு 6 விசில் விட்டுட்டு இறக்கியிருக்கேன். அப்போ தான் நல்ல மாவாக மைய வேகும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மேலே காராமணி நல்லா வெந்திருக்கும், அதே சமயத்தில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா மைய கடைய போகிறோம். இதை தண்ணி மட்டும் தனியாக எடுத்தாச்சு. நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பட் நான் கரண்டியால் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த மாதிரி பதத்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் தாளித்து விட்டுக்கலாம். கடுகு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டால் கம கமன்னு வாசமாக இருக்கும். அருமையான காராமணி பருப்பு கடையல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.